ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வாழ பார்க்குது. அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வாழ பார்க்குது. அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷ நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷ நான் காணுவேன். சொல்லுவோமா? தேவா நான் எதினாலும் சேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினாலும் சேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. பாராவை நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. விசுவாசத்தோடு ஆண்டவர் மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன். என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினாலும் சேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினாலும் சேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் தெரியுமா? ஆண்டவர் உன்னோடு என்னோடு இருக்கிறதுனாலதான் எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. ஆமா தேவ ஜனங்களே, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. யாத்திராகமம் 33:16 இப்படியாய் சொல்லுது. ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பத நாங்க எதனால அறிவோம் அப்படின்னு சொல்லி மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே அவரு சொல்றாரு, நாங்க இந்த ஜனங்களில காட்டிலும் நீர் எங்களோடு இருக்கிறது விசேஷமானவர்கள் அப்படின்னு மோசே சொல்றாரு. என் தேவன் பாருங்க, அந்த வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு ஒரு காட்சி சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக போ. பாருங்க, கடவுளை நம்ம எப்ப ரிசீவ் பண்றோமோ அப்பதான் கடவுள் நம்ம கூட இருப்பாரு. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவர் ரொம்ப ஜென்யூலானவர். அவர் கூப்பிடாத வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டாரு. ஆனா பார்த்தா அவர் நம்ம கூட தான் இருப்பாரு, நம்ம கூட தான் சாப்பிடுவாரு, நம்ம கூட தான் தூங்குவாரு, நம்ம கூட தான் பயணிப்பாரு. ஆனாலும் அவர் நம்மளை கூப்பிடும் போதுதான் அவர் ஆலோசனையில் ஆச்சரியப்படிய கர்த்தரா இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தாகம் கொண்ட ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்தது, அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் முகம் ஒரு நாள் கூட வெக்கப்பட்டு போகுதே இல்லையா? அதனாலதான் மறுபடியுமா இந்த வார்த்தைகளை சொல்லி, தாகம் கொண்ட தேவஸ்தானம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. நம்ம ஆண்டவர் தாகத்தோடு கூப்பிடும் போது அவர் நம்மளோடு பயணிக்கிறவரா இருக்காரு. தாகம் கொண்ட தேவஸ்தானம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஸ்தானம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட
சந்தோஷம் நான் காணுவேன். இதற்கு காரணம் ஆண்டவர் நம்மளோடு இருந்தது மட்டும்தான். அன்பான தேவன் நம்மளோடு பயணிச்சதுனாலதான், அன்பான தேவன் நம்மளை விட்டு விலகாம இருந்தது மட்டும்தான். அதனாலதான் தேவன் சொல்றாரு, அன்பான தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்றாரு. அந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்களும் மாத்திரம் ஆமாண்டவரே நீர் எங்களை விட்டு விலகாத தேவன் என்பதை நாங்க இப்ப ஒப்புக்கொள்கிறோம் சொல்லி கரங்களை தூக்கி என் வாழ்க்கை முழுவதும் நீங்க வந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மறுபடியுமா இந்த வார்த்தைகளை சொல்லுவோமா? மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. கசப்புப்பா, அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா வாயில ஊத்தவே முடியல. ஆனாலும் என் ஜனங்கள் கதர்னத என் ஆண்டவர் கேட்டாரு. கேட்டதனாலதான் உடனே அந்த மாறாவை என் தேவன் மதுரமாய் மாற்றி கொடுத்தாரு. நம்ம கூட அநேக சூழ்நிலைகள் இருக்கிறோம், யார்கிட்டயும் நம்ம குறைகளை சொல்ல முடியாதுன்னு இருக்கிறோமா? என் கண்ணீரை யாரு விசாரிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ என் பாரத்தை நான் யார்கிட்ட சொன்னா என்ன தப்பா நினைப்பாங்க நினைக்கிறீங்களா? நான் காணுவேன். என் கண்ணீர் என் படுக்கைய நனைக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? என் அன்பான ஜனங்களே, என் ஆண்டவர் சொல்றாரு, உன் மாறாவை நான் மதுரமாய் மாற்றுவேன் என்று சொல்றாரு. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, என் கசப்பு முழுவதும் நீர் மதுரமாய் மாற்றினீர் என்று நான் விசுவாசத்தோடு நம்புறேன் ஆண்டவரே. நீர் என் சன்னங்களை நீர் அப்படி விடுவதில்லப்பா. என் தேவன் நீர் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. நீங்க மனுஷன் மத்தியில வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. நீங்க மனுஷன் மத்தியில் நீங்க வாசம் செய்கிற தேவன் என்பதை ஆண்டவரே சன்னங்கள் காணும்படி நீங்க பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் ஆண்டவரே. இந்த முழங்கால் யாவும் உமக்காய் முடங்கும் சாமி, நாவுகள் உமக்காய் ஆண்டவரே உண்மையே அறிக்கை செய்யும் தகப்பனே. கனம் மகிமை துதி எல்லாவற்றிலும் உமக்கு சொந்தமானது ஆண்டவரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், தெய்வம் மகிமையின் தெய்வம் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், தெய்வம் மகிமையின் தெய்வம் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுவேன், மகிமுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவுமே முடங்கிடுவேன், மகிமுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயகர் நீரே. கரங்களை தூக்கி ஆமா ஆண்டவரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தர் நீரே. முடிவில்லாத ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம் அருள அருள திரும்பவும் மறுவனின்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள யார் தெரியுமா? என்னையும் அவருடைய ராஜ்யத்தில அமர செய்யும்படி ஆயத்தமாய் காத்திருக்க பிள்ளைகள் மட்டும்தான் போக முடியும் ஆண்டவரோட. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகர் நீரே.
சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விழி வெள்ளியே எந்தன் பிரியமீரே, என்றென்றும் தொழுதிடுவே. நீங்கதான் ஆண்டவரே எங்க பிரியம். விழி நீங்கதான் ஆண்டவரே எங்க மகிழ்ச்சின்னு சொல்லுங்க. எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. எஸ், ஒரு ராஜஸ்திரி வந்து பைபிள்ல சொல்றா, என் நேசர் மிக விசேஷித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராஜகுமாரத்திகள்லாம் கேக்குறாங்க, எதனால உன்னுடைய நேசர் விசேஷித்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொல்றா, 1000 10,000ங்களில் அவர் சிறந்தவர். அல்லேலூயா. 1000 10,000ங்களில் அவர் ரொம்ப சிறந்தவராம். பாருங்க, அப்ப இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய மகிமைக்கு பாருங்க, 1000ங்களில் சிறந்த நம்மளோட தேவன் உனக்கு எனக்கு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தெரியுதா ஏன் அவர் நம்மளுக்கு தகப்பனா இருக்கிறார்? நம்ம எந்த நேரங்கள்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நம்மளோடு இருந்து என்ன பண்றாரு? நம்மளை பலப்படுத்திக்கிறவரா இருக்கிறாரு. அவர் 1000ங்களில் சிறந்தவரா இருக்கிறாரு. அவ்வளோ ஆலோசனையில் ஆச்சரியப்படத்தக்கவரா இருக்கிறாரு. சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். ஒரு காரியத்தை குறித்து நம்மளால சரியாய் முடிவெடுக்க முடியல. ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்மளால சொல்ல முடியல. அதுக்கு காரணம் நம்மளோட இயலாமை. நம்ம அதிகமாக படிச்சிருக்கல, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு நாணம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நானுக்கு ஒரு அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. உடனே என்னையும் பார்த்து தான் சொல்றாரு. ஏன்னா நம்ம ரேஞ்சுக்கு இறங்கி ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும்னா பெரிய விஷயம். ஆனாலும் நம்மளை படைத்த தேவன், நம்ம தூக்கி சுமக்கிற தேவன், நம்மளோடு இடைப்படுகிற தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தா லேசா புரிஞ்சுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தூக்கி ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் அவர் நேர்த்தியாய் நடத்துகிறவரா இருக்கிறாரு. ஒரு நிமிடம் ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோப்பா. ஆரம்பம் அல்பமானாலும் முடிவு சம்பூரணமாய் நீர் எங்களை முடித்து கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்ததற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, மீதி இருக்கிற நேரங்களெல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா.